எந்த தப்பு செய்யாத உன்னை கௌஷி விஷயத்துல அவமானப்படுத்தின பாவம் என்ன பழி வாங்கிடுமோன்னு பயமா இருக்குப்பா. என்ன இது? நானே இந்த விஷயத்தை மறந்து போய் ரொம்ப நாள் ஆறுது. தைரியமா இருங்க. குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க வரும்போது அப்பா பேர் என்ன நான் கேட்கலையே. அப்படியே சேர்த்துக்கிட்டேன்ல. காரணம் ஏன்னு தெரியுமா? கல்யாணத்துக்கு நீ தயாராகு. சஞ்சய் தாலி கட்ட போறது கௌசல்யா கழுத்துல இல்ல, இந்த நித்யா கழுத்துல. நீ நார்மலாவே இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் கோபத்தோடவே இருக்க. ஏன் பேச மாட்ட? ஏன் கோவப்படுறேன்னு கேக்குறியே? ஹாஸ்பிட்டல்ல என்னோட நிலைமையில நீ இருந்து பாத்திருந்தா என் கோவம் நியாயமானதுன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி என்னதான் நடந்தது நித்யா? அப்பாக்கு துணையா இருக்க போறேன்னு தானே போன. ஏன் அதுக்குள்ள திரும்ப வந்துட்ட? நானே இங்க வந்தேன். அந்த கௌசல்ய விரட்டி விட்டுட்டா. என்ன சொல்ற? நான் தான் இந்த வீட்டு மருமக. இனிமே மாமா பாத்துக்கிற எல்லா உரிமை எனக்கு தான் இருக்கு. நீ கிளம்புன்னு சொல்லிட்டானே. மருமக வந்துட்டால. இனிமே என் உதவி அந்த வீட்டுக்கு தேவைப்படாது. எல்லாத்தையும் அவளே பாத்துப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இனிமே அந்த வீட்டுக்கு போக சொல்லி வற்புறுத்தாத. நான் அங்க போய் அவமானப்படுறதுக்கு தயாரா இல்ல. எனக்கு அந்த சஞ்சயும் வேண்டாம், அவமானமும் வேண்டாம். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா சஞ்சய் என் மனசுல இருந்து மறக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். நித்யா நில்லு. இப்போதான் அந்த உச்சக்கட்ட காட்சி அரங்கேற போகுது நித்யா. இப்போதான் அந்த உச்சக்கட்ட காட்சி அரங்கேற போகுது. நீ அவசரப்பட்டு சஞ்சய் உனக்கு வேணாங்கிற முடிவுக்கு வந்துடாத. சஞ்சய உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற வரைக்கும் இந்த பாஸ்கர் ஓய போறதில்லம்மா, ஓய போறதில்ல. இன்னைக்கு உன் ஹாஸ்பிட்டல் இருந்து விரட்டினாலே அந்த கௌசல்யா, அவளை இந்த உலகத்தை விட்டே அனுப்ப போற. அவளுக்கு பெண் அழைப்பு ஊர்வலம் நடக்காது, வேற ஊர்வலம் தான் நடக்கும். சஞ்சய் சந்திச்ச பாஸ்கர் இல்லைன்னா என்னோட இன்னொரு முகத்தை நான் சீக்கிரமே காட்ட போறேன். கல்யாணத்துக்கு நீ தயாராகு. சஞ்சய் தாலி கட்ட போறது கௌசல்யா கழுத்துல இல்ல, இந்த நித்யா கழுத்துல. சொல்லாத, செய். ராஜரத்னம், நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. நான் நினைச்சதை அடையாம விட மாட்டேன். உன் பையனுக்கு கல்யாண ஏற்பாடா பண்ற இரு, நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏய் திருட்டு பொண்ணே, யாரடி என் கண்ணை மூடுறது? பெரியம்மா. அடடே, வா 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 வா, வந்து உட்காரு. உங்க அம்மா இந்த செல்ல பொண்ணுக்கு அவளுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் பண்ணி வச்சிருக்கா. போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போய் சாப்பிடு. போ போ போ. ஏய், கையில இது என்ன? அது சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? அப்படி என்னடி சஸ்பென்ஸ்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். பல்பமா? இல்ல. பென்சில்? அதெல்லாம் இல்ல. அப்புறம் வேற என்ன இருக்கும்? சாக்லேட் தானே? போங்க பெரியம்மா, இதெல்லாமா கையில மறைச்சின் சஸ்பென்ஸ் சொல்லுவாங்க? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏ கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்னடி தெரியல பெரியம்மாவுக்கு? அப்படி பெரியம்மாக்கே தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? அப்படி என்னதான் எங்க அக்காவுக்கு தெரியாது?
ஆ? துளசி, உன் பொண்ணு கையில எதையும் மறைச்சு வச்சுக்கிட்டு என்கிட்டே வித்த காட்டுறா. என்னன்னு கேளு பாப்போம். என்னடி அது? என்னது கையில? நீங்களே சொல்லுங்க பாப்போம். சாக்லேட்? இல்ல. பிஸ்கட்? இல்ல. வேற என்னதான் இருக்கு? சொல்லி தொலையேன். துளசி, ஏன் குழந்தைய அதட்டுற? இப்ப பாரு, நான் கேக்குறேன். ஏய் கிருஷ்ணா, கையில என்ன இருக்கு சொல்லு, சொல்லு. விடுங்க பெரியம்மா. நான் விட மாட்டேன். நீ சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். உங்ககிட்ட இருந்து வரவழைக்கிறதுக்கு இதுதான் வழி. ஏய் பிடி பிடி பிடி, ஓடுற பாரு. ஏய் ஓடாத, நில்லு. இப்படி விட. கிருஷ்ணா, இப்படி பிடி. முடிச்சிட்டேன். கையில இருக்கு. கொண்டா. பெரியம்மா. எங்க எங்க என்ன இருக்கு? காட்டு பார்க்கலாம். என்ன காட்டு பார்க்கலாம். இந்த செயின் நல்லா இருக்குல்ல? ஏதுடி? எங்க கீழே கடந்து எடுத்த சொல்லு. பாவம், யாரோட செயினோ என்னமோ கீழே கடந்திருக்கோம். யாருன்னு பார்த்து கொடுத்தலாம் துளசி. இதெல்லாம் தப்புமா? செயினை பறி கொடுத்தவங்க என்ன தவிச்சிட்டு இருக்காங்களோ. ஆமா துளசி, கால்ல போட்டிருக்கிற கொலுசு அது தொலைஞ்சு போனாலே நாம என்னமா தவிக்கிறோம். இது தங்கம்னு நினைக்கிறேன். ஆமா, அதுவும் டாலரோட 3 பவுண்ட் இருக்கும் அல்லக்கா. ஏ கிருஷ்ணா, சொல்லு. எங்க சொல்லுடி. கீழே கடந்து எடுத்தத சொல்லுடி, சொல்லுமா. உண்மையை சொல்லுடி. ஐயோ, நீங்க 2 பேரும் கொஞ்சம் மாறி மாறி பேசுறத நிறுத்துறீங்களா? சரிம்மா, நாங்க நிறுத்துறோம். அம்மா மட்டும் கேக்குறேன், எங்க கிடந்தது சொல்லு. இது ஒண்ணும் கீழே கடக்கல. அப்போ உனக்கு இது எப்படி கிடைச்சது சொல்லுமா. எங்க ஸ்கூல்ல இதுதான் இந்த நகை என் கையில வந்த கதை. அந்த ஆள் உன்னை கூப்பிட்டு எதுக்கு நகையெல்லாம் கொடுக்கணும்? அதானே, குழந்தை கையில பென்சில், சாக்லேட் இது மாதிரி ஏதாவது கொடுத்தா பரவாயில்ல. தங்க நகையை கொடுத்திருக்கான்னா அவன் ஏதோ தவறான எண்ணத்துல கொடுத்திருக்கான்னு நினைக்கிற துளசி. போறேன். போய் குழந்தை கையில நகையை கொடுத்த அந்த ஆளை பார்த்து, ஏன்டா என் குழந்தை கையில நகையை கொடுத்தேன்னு சொல்லி நறுக்குன்னு 4 வார்த்தை நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டுட்டு இந்த செயின் எடுத்து அந்த ஆள் மூஞ்சிலே தூக்கி வீசிட்டு வரேன். முதல்ல அந்த வேலையை செய். ஏய் கிருஷ்ணா, உன்கிட்ட எத்தனை வாட்டிடி சொல்லுவேன், யார் எது கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு? உனக்கு அறிவில்ல? ஏய், குழந்தை ஏண்டி கோச்சுக்கிற? குழந்தை என்ன பண்ணுவா பாவம்? ஏன் அவன் மேல இருக்கிற கோபத்தை குழந்தை மேல காட்டுற? பாவம் கிருஷ்ணா, ஏதோ தெரியாம வாங்கிட்டா. உன் கோபத்தை எல்லாம் அங்க போய் காட்டு. இனா வெங்கடேசம் நாத சதா வெங்கடேசம். வாப்பா. ஆமா, சீதா ஏன் அங்க பிரதர்ஷனம் பண்றா? என்ன வேண்டுதல்? யாருக்காக? சஞ்சயோட தோப்பனார் ராஜரத்னத்துக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கா. ஏன் என்னாச்சு? நானா தானே இருந்தார். டேப்லெட் எதையோ மாத்தி சாப்பிட்டுட்டாரா. அது அலர்ஜி ஆகி ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாரு. ஓஹோ. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா. இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. வீடு திரும்புறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அதுதான் நல்லபடியா வீடு திரும்பணும்னு சீதா அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கா. அக்காவை சேர்ந்த யாருக்கும் எது நடந்தாலும் அது அக்காவை தானே பாதிக்கும். அதுதான் சஞ்சய் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சீதா அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கா. சுரேஷ், எப்போ வந்தேன்? இப்பதான் வந்தேன். சீதா, யூ ஆர் ரியலி வெரி கிரேட். உங்களை உங்க அப்பா எவ்வளவு நன்னா வளர்த்திருக்கார். ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பாசமா இருக்கே.
இந்த உலகத்துல அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களுக்காக வாழ்றது. உங்க குடும்பத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரோட சந்தோஷத்தை மையப்படுத்தியே வாழ்ந்துட்டு வரே. நீ பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அக்காவுக்காக, அக்கா குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்க. நானும் என் பங்குக்கு அந்த சார் நல்லாகணுங்கிறதுக்காக நெய் தீபம் ஏத்தலான் இருக்கேன். சரி, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சுரேஷ், கௌசி கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு என் மனசு கடந்து அடிச்சுக்கிறதுப்பா. எந்த தப்பு செய்யாத உன்னை கௌஷி விஷயத்துல அவமானப்படுத்தின பாவம் என்ன பழி வாங்கிடுமோன்னு பயமா இருக்குப்பா. என்ன இது? நானே இந்த விஷயத்தை மறந்து போய் ரொம்ப நாள் ஆறுது. தைரியமா இருங்க. ஏன் இப்படி கண் கலங்குறே? கௌசியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். உங்க மகனா நான் சொல்றேன். சரிப்பா. சஞ்சயோட அப்பா நல்லபடியா டிஸ்சார்ஜ் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவர் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வரேன். சரிப்பா. சுரேஷ், திரும்ப திரும்ப கேட்டு உன்னை தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதே. கௌஷியோட கல்யாணம் எந்த சிக்கலும் இல்லாம நல்லபடியா நடக்கும் இல்ல? அதுல என்ன உங்களுக்கு திரும்ப திரும்ப சந்தேகம்? பெருமாள் உங்களை மாதிரி நல்லவாளை என்னைக்குமே கைவிட மாட்டார். நீங்க கவலைப்படாம இருங்க. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? அட்மிஷன் கொடுக்க முடியாதுடா. வாங்க துளசி, துளசி வாங்க உட்காருங்க. துளசி இருக்கட்டும். உங்க கூட உட்கார்ந்து ஊர்க்கதை பேசுறதுக்கு நான் இங்க வரல. என்ன இது? என்ன துளசி, என்ன ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இது என்னன்னு கேக்குறீங்க? கோல்டு நெக்லஸ் 5 சவரன். அது எனக்கு தெரியுது சார். என் பொண்ணு கிருஷ்ணா கலந்துகிட்ட கட்டுரை போட்டிக்கு முத பிரைஸ்னு கொடுத்திருக்கீங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ். ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா? இததான் தருவாங்களா? ஏன் ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ் தந்திருக்கலாம், பாரதியாரோட பாட்டு புஸ்தகம் தந்திருக்கலாம், ஏன் பாரதிதாசனோட கவிதை புக் தந்திருக்கலாம். இப்படி 35,000 ரூபாய்க்கு ஒரு பரிசு தந்திருக்கீங்களே, இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. வெரி குட், வெரி குட். அதான் 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 துளசி, அதுல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே துளசி. இது கிருஷ்ணா எழுதின கட்டுரை போட்டிக்காக கொடுத்த பரிசே இல்ல. இந்த அழகான சங்கு மாதிரி இருக்கிற கழுத்தை அலங்காரம் பண்ணத்தான். ஸ்டாப் இட். நீங்க படிச்சவரு, இப்படி பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எனக்கு நகை வாங்கி கொடுக்க நீங்க என்ன எனக்கு தாலி கட்டின புருஷனா? ஏய், என்ன துளசி உலகம் தெரியாத மாதிரி பேசுறீங்க? தாலி கட்டிக்காமலேயே ஒரு குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தாலி கட்டிக்காமலேயே என்ன ஏத்துக்க கூடாதா? நீங்க அளவுக்கு அதிகமா பேசுறீங்க. ஏய், நான் அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன். உங்க வழக்கத்துல இப்படி வாழ்றது ஒன்னும் புதுசு இல்லையாமே. மிஸ்டர், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் தாசி குடும்பத்துல பிறந்தவ தான். இப்படி தட்டுக்கெட்டு போய் வாழணும்னு அவசியம் இல்ல. புனிதமான பரத கலைய 10 பேருக்கு சொல்லி கொடுத்து இதுதான் எங்களோட பொழப்புன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏய், என்ன துளசி நீ என்னமோ பரதங்கிற, நாட்டியங்கிற, நாடகங்கிற. ஆமா,
நீ பேப்பர்லாம் படிக்கிறதே இல்லையா? கணவனை விட்டு கள்ள காதலனோட ஓட்டம், இந்த நடிகை தொழிலதிபருடன் தாலி கட்டாமலே குடும்பம், மனைவி பிரிந்த சோகத்தில் கணவன் தற்கொலை முயற்சி, இப்படிலாம் எவ்வளவு எவ்வளவு நியூஸ் வருது. அவங்கெல்லாம் ஒன்ன மாதிரி தாம்பத்தியத்தை புனிதமா நினைக்கிறவங்களா? மிஸ்டர், நீங்க ஏதோ தப்பான எண்ணத்துல தான் பேசுறீங்க. காசுக்காக கண்டவனோட குடும்பம் நடத்துறவங்க நாங்க கிடையாது. நாங்க தாசி குளத்து பொண்ணுங்க தாயா. மனசால ஒருத்தனை ஏத்துக்கிட்டு அவனோட நினைவிலே தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். தாலி கட்டலனாலும் பரவாயில்ல, அவன் செத்துட்டா கூட அந்த அமங்கலத்தையும் நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். ஏய், என்னம்மா துளசி, குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க வரும்போது அப்பா பேர் என்ன நான் கேட்கலையே, அப்படியே சேர்த்துக்கிட்டேன்ல. காரணம் ஏன் தெரியுமா? அப்பா பேரை கேட்டு உன்னை சங்கடப்பட வைக்க கூடாதுன்னு தான். பெரிய பெரிய உபகாரம் செஞ்ச எனக்கே இப்படி சின்ன 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 உபகாரங்கள்லாம் செய்யக்கூடாதா? எனக்கெல்லாம் இப்படி கேக்குறதுக்கு வெக்கமா இல்ல? ஏய், இதுல வெக்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு? சமூகத்துல பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க எல்லாம் தாலி கட்டிக்கிட்டு ஒண்ணு, தாலி கட்டாம ஒண்ணுன்னு வாழ்றது இல்லையா என்ன? ஏய், இன்னும் கேட்க போனா இது இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் ஆயிடுச்சு. அதுவும் நீ போய்னு என்ன இளக்காரமா பேசுறியா? நீ நினைக்கிற மாதிரி தேவதாசி குடும்பம் எல்லாம் பல தலைமுறைக்கு முன்னாடியே போயிடுச்சு. இன்னைக்கு நாங்களும் சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல தான் இருக்கோம். பாராட்டக்கூடிய இடத்துல தான் நாங்களும் இருக்கோம். Please. இப்படி கீழ்த்தரமான விவகாரத்தை எல்லாம் விட்டுட்டு உங்க பதவிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. இந்த நெக்லஸ உங்க மனைவி கழுத்துல போட்டு அழகு பாருங்க. இல்லனா இதுக்கு முன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே, கள்ள காதலனுடன் கட்டிய மனைவி ஓட்டம்னு, அந்த கதை உங்க வீட்ல நடந்துடக்கூடாது. பாத்துக்கோங்க. வரேன். துளசி துளசி மாத்து ரொம்ப கசக்குதுமா. வேணும்னா நான் சக்கரை தரவா? ஐயோ, சக்கரை சாப்பிட்டு பிளட் சுகர் ஏறிச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுமா. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் மாமா. இன்னைக்கு கூட உங்களுக்கு நல்ல குணமாகணும்னு சீதா கோவிலுக்கு போயிருக்கா. அங்க பிரதட்சணம் பண்ண. கௌசி, நீ, உங்க அப்பா, தங்க எல்லாருமே எவ்வளவு ஒஸ்தி ஆனவங்க தெரியுமா? ஆண்டவன் என் பையனுக்கு நல்ல துணையை கொடுத்ததுக்கு நான் அவனுக்கு நன்றி சொல்லணுமா? இவ்வளவு வயசு வரைக்கும் பணம் தான் முக்கியம், அதுதான் சம்பாதிக்கணும்னு நினைச்சேனே தவிர இப்போதான் நல்ல மனுஷாளுகளை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இனிமே உங்களுக்கு எந்த குறையும் வராது மாமா. தைரியமா இருங்க. நீ எனக்கு மருமகளா இருக்கும் போது எனக்கு என்னமா குறை இருக்க போகுது? நீ என் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு தைரியத்தையும் தெம்பையும் தருது. நீ என் மருமகளா வீட்டுக்கு வரல, என் அம்மாவா வர்ற.
உன்னுடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலும் என்னை கவனிச்சுக்கிற பக்குவமும் அப்படியே எங்க அம்மாவை ஞாபகப்படுத்துதுமா. கௌசி, வணக்கம் சார். உங்களுக்கு எப்படி தெரியும் மாமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது? கோவில்ல சீதாவை பார்த்தேன். உங்க மாமா நல்லபடியா உடம்பு தேரணும்னு அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருந்தா. உங்க அப்பா மூலமா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டேன். நான் என் பங்குக்கு சார் நல்லபடியா இருக்கணும்னு நெய்தீபம் ஏத்திட்டு வரேன். இந்தா கோயில் பிரசாதம், உங்க அங்கிளுக்கு இட்டு விடு. இந்தாங்க மாமா. வாங்க. சுரேஷ், இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு பக்குவம் வந்திருக்குப்பா. இந்த வயசுல எனக்கு கூட இவ்வளவு பக்குவம் இல்லப்பா. எவ்வளவு பெரிய மனசுப்பா உனக்கு. இந்த மனசு யாருக்கு வரும்? கௌசி சந்தோஷம்தான் முக்கியம்னு அவளை நீ விட்டு கொடுத்த. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் நான் குணமாகணுங்கிறதுக்காக நீ அக்கறை எடுத்துக்கிட்டு எனக்காக கோயில போய் வேண்டிட்டு வந்துக்கிறியே, உனக்கு எவ்வளவு அழகிற மனசுப்பா. உன்ன மாதிரி மனசுடைய இன்னொருத்தரை இந்த ஜென்மத்துல சந்திக்க சான்ஸே இல்லை. சுரேஷ், நீயும் எனக்கு சஞ்சய் மாதிரி ஒரு மகன்பா. நீ நல்லா இருக்கணும். உனக்கும் சஞ்சய்க்கு அமைஞ்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். சார், நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஹாய் ராஜரத்னம், how are you? குட், வெரி குட். டேய் கோபால், ஆ? நான் உங்ககிட்ட சுரேஷை பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமா. இவர்தான். ஹலோ சார். ஹாய் சுரேஷ், நைஸ் டு மீட் யூ. உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். இன்ஃபேக்ட் நானும் ராஜரத்னமும் உன்னை பார்க்க வரணும்னு நினச்சோம். பட் நீயே எங்கள் 2 பேரையும் சந்திக்க இங்கே வந்துட்ட. சுரேஷ், யூ ஆர் ரியலி வெரி கிரேட் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறதுக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், ஒய் வேர்ல்டில் எந்த லாங்குவேஜிலும் வேர்ட்ஸே கிடையாது. சுரேஷ், இதை நான் வெறும் வாய் வார்த்தையாக சொல்லல. உன்ன மாதிரி மனசுடைய ஆளை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி ரேர் டு see people like you. என்ன சார் இது?